العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றிருந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மை சார்ந்தவர்களையும் கொண்டு சேர்த்தருள்வானாக. நாட்களில் சிறந்த நாள், சூரியன் உதயமாகின்ற நாட்களிலே கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த நாள், உன்னதமான ஒரு ஜும்ஆவுடைய நாளாகும். தொழுகைகளில் மிகச் சிறந்த தொழுகை வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே தொழுகின்ற சுபஹினுடைய ஜமாஅத்தினுடைய தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவர் ஒரு நாளினுடைய சுபஹினுடைய தொழுகையை தொழுது கொள்கின்றாரோ அன்றைய நாளினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். அன்றைய காலை பொழுதில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் தருகின்ற பேரருளை அவருக்கு அள்ளிச் சொரிகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக வெள்ளிக்கிழமை நாள் எங்களிடத்திலே ஒரு கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த ஒரு நன்னாளாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். அப்பேற்பட்ட மாண்புகள் நிறைந்த ஒரு ரஜபுடைய மாதம், கண்ணியங்கள் நிறைந்த ஒரு மாதத்தில்
இன்றைய ஜும்ஆவிலே நாம் எல்லாம் கலந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்தல்வானாக நம் அனைவருக்கும். புண்ணியங்கள் பல பூத்து குலுங்கக்கூடிய புனிதமான ரமதானுடைய மாதத்தை இந்த வருடமும் எந்த விதமான இடையூறுகளுமின்றி நல்ல முறையில் அதனை நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி அல்லாஹ்வுடைய மேலான அருளையும் அவருடைய சுவன பாக்கியத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நல்லருள் பாலித்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதராக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வாழ்க்கையை 2 பகுதிகளாக வரலாற்று ஆசிரியர்கள் பிரிப்பார்கள். ஒன்று, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, இன்னும் ஒரு வாழ்க்கை நபியாக வாழக்கூடிய நபித்துவத்தை சுமந்த ஒரு வாழ்க்கை. ஆக மொத்தத்தில் 63 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். 13 ஆண்டுகள் மக்காவிலும் 10 ஆண்டுகள் மதீனாவிலுமாக வாழ்ந்திருக்கிறார்கள். 12வது நபித்துவத்தினுடைய வாழ்க்கை, அதுதான் நபிகளாருடைய 52வது வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை ஆமுல் ஹுசுன் துக்க ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 3 துக்ககரமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. தன்னுடைய தந்தைக்கு தந்தையாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, சிறந்த ஒரு நண்பனாக தனக்கு வழிகாட்டி ஆதரவளித்து வந்த தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் நபிகளாருடைய 52வது வயதிலே வஃபாத் ஆகிறார்கள். அன்னாருடைய பிரிவு, துயரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கவலையிலே ஆழ்த்தியது. கவலையிலிருந்து அவர்கள் மீளவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் செல்லுகிறது, அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். கவலைக்கு மேல் கவலை தோன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வீதியிலே நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, இப்படியாக நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கின்ற தாயிப் நகரத்துக்கு செல்லுகிறார்கள் நிம்மதியை தேடி. அல்லாஹ்வுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மண்ணிலே எடுத்துக் கொள்ளலாம், மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லி அல்லாஹ் பக்கமாக மக்களை அழைக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து சந்தோஷம் அடைவான் என்ற குறுகிய நோக்கம் இல்லாமல் உயர்ந்த நோக்கத்தோடு தாயிபை நோக்கி செல்லுகிறார்கள். வரவேற்பதற்கு பதிலாக அங்குள்ள மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லாலும் சொல்லாலும் விரட்டியடித்த வரலாறுகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த 3 முக்கிய பிரதான நிகழ்வுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 52வது வயதிலே நடைபெற்று முடிகிறது. இதுதான் நபிகளாருடைய வாழ்க்கையில் ஆமுல் ஹுசுன் கவலை ஆண்டு என்று வரலாற்றில் இடம் பிடிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கவலையிலே மூழ்கி போயிருக்கிறார்கள். தன்னுடைய ஹபீப், தன்னுடைய நபி இந்த அளவுக்கு கவலையிலே மூழ்கி இருக்கின்ற நிலையை பார்த்த அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை தன்னின் பக்கமாக அழைப்பதற்கும் அவர்களுடைய கவலைகளை போக்கும் முகமாக ஒரு அன்பளிப்பை கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகளையும் அனைத்து விதமான நிகழ்வுகளையும் போக்கும் முகமாக அல்லாஹ்வுடைய தூதரை தன்னின் பக்கமாக அல்லாஹ் அழைப்பதற்கு நாடினான். அந்த அழைப்பு தான் மிஅராஜுடைய பயணம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்விடத்தில் இருந்து உன்னதமான தொழுகையை அவனுடைய மேலான காணிக்கையாக அன்பளிப்பாக இந்த உம்மத்தினருக்கு எடுத்து வருகிறார்கள். இது பற்றி அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே கூறினான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற கஅபா இருக்கக்கூடிய அந்த புனிதமான பகுதியில் இருந்து பலஸ்தீனிலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கமாக தன்னுடைய அடியாரை அல்லாஹ் இராவழி பயணமாக அழைத்து சென்றானே, இந்த ஏற்பாட்டை செய்த ரப்புல் ஆலமீன் தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானவன், அவன் ஆச்சரியத்திற்குரியவன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய அனைத்து நபிமார்களுக்கும் தன்னுடைய இமாமத் என்கின்ற தலைமைத்துவத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வழங்குகிறார்கள். அத்தனை நபிமார்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இறுதி நபியினுடைய வருகைக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள்.
அத்தனை நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடாத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாம் கட்டமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து முதலாவது வானத்தை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக துணையோடு செல்லுகிறார்கள். முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் கூறி தன்னுடைய சிறந்த அன்பான கண்ணியமான சாலிஹான மகனை வரவேற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை சந்தித்து சலாம் சொல்லி இறுதியாக 7வது வானத்திலிருந்து சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிறார்கள். அல்லாஹ்வை நெருங்கினார்கள். அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நபிகளாருக்கு கொடுத்தான். தொழுகையை பரிசாக கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகையோடு இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 7 வானங்களை கடந்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை கண்டு ஒரு உன்னதமான ஒரு கேள்வியை கேட்டு ஒரு உன்னத பரிசை இந்த சமூகத்தினருக்கு வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வை சந்தித்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன பரிசளித்திருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலா, தொழுகையை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சலாத்தை உங்களுடைய சமூகத்தினருக்கு எட்டி வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்திலே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்தினருக்கும் ஒரு அன்பளிப்பை தருகின்றேன். அதனை என்னுடைய காணிக்கையாக அன்பளிப்பாக உங்களுடைய சமூகத்தினருக்கு நீங்கள் எடுத்து கொடுத்து விடுங்கள். அதுதான் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற 3ஆம் கலிமா தம்ஜீதை நாங்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்தே மனப்பாடமாக்கி எங்களுடைய மனதிலே கல்விலே நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த 3ஆம் கலிமாவை இந்த உம்மத்தினருக்கு கொடுத்து அனுப்பியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த கலிமாவினுடைய சிறப்பம்சங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தைகள் கலிமாக்கள் 4. அந்த 4 கலிமாக்கள் வேறொன்றும் அல்ல, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த 4 கலிமாக்கள் வார்த்தைகள் அர்ஷுடைய ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திரு. நாம் சுவர்க்கத்தினுடைய மண்ணினுடைய வாரிசுகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஃபிர்தௌஸினுடைய சொர்க்கத்தினுடைய அனந்தரக்காரர்களாக இந்த பூமியிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மர்மையினுடைய வாழ்க்கையின் இலக்கு அந்த சுவர்க்கத்தினுடைய மண்ணை அடைந்து கொள்வதாகத்தான் இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்தினுடைய மண் இருக்கிறது, அது வெறும் செம்மண்ணாக இருக்கிறது. உங்கள் சுவர்க்கத்தை நீங்கள் இயற்கை வளமுள்ள செடிகள் கொடிகள் பூஞ்சோலைகள் நிறைந்த சுவர்க்கமாக உங்களுடைய சுவர்க்கத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? சொல்லுங்கள் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்ல சொல்ல உங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ் மரங்கள் செடிகள் கொடிகள் பூஞ்சோலைகளை கொண்டு உங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி அலங்கரிப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் 3 மஸ்ஜிதுகளை பரக்கத்துள்ள பூமியிலே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். நபியே நாயகமே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா முதலாக நிர்மாணித்த பள்ளி எது என்று கேட்கிறார்கள். அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கின்ற மஸ்ஜிது தான் முதலாக நிர்மாணிக்கப்பட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த சஹாபி மீண்டும் கேட்கிறார்கள், இந்த பூமியில் 2ஆவதாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற புனித பள்ளி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் 3 மஸ்ஜிதுகளை அல்லாஹ் புனிதமான பயணத்தின் மூலமாக புனித பூமியை அல்லாஹ் நிர்மாணித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3 ஊருக்கும் யார் நன்மையை நாடி பிரயாணம் செய்கிறாரோ
அந்த ஊரில் இருந்து அவர் திரும்ப வருகின்ற வரைக்கும் அவர்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லாவாக திகழ்ந்த அந்த பள்ளிதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பள்ளிவாசல். சுமாராக 16 மாதங்கள் 17 மாதங்கள் முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை தன்னுடைய கிப்லாவாக எடுத்து தொழுதிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமாக மக்காவின் பக்கமாக திருப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய கிப்லாவாக மஸ்ஜிதுல் ஹராமை மக்காவை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆக மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது புனித பள்ளி. அது முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் உயிரிலும் இன்றும் அன்பையும் ஆதரவையும் அது தரக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வார்த்தை, நாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த சூழலை, அந்த ஊரை பரக்கத்துள்ள ஒரு பூமியாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அந்த பலஸ்தீன் மண்ணை பற்றி அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசுவது மட்டுமல்ல, அது ஒரு புனித பூமி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது ஒரு புனித பூமியாக இருந்தாலும் பரக்கத்துடைய பூமியாக இருந்தாலும் அங்கே சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. ஆக இதனை நான் ஆழமாக சொல்ல வேண்டிய கடமை கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மிஅராஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கினான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம் தொழுகையாகும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வருகிறார். நபியே நாயகமே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்தில் நீ தொழுதுகொள், அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடு, வித்தியாசம் தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகைதான் ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடு, வித்தியாசம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதை இஸ்லாம் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறது. தொழுகைக்குரிய காரணத்தை, தொழுகைக்குரிய நேரத்தை அடைந்த ஒருவர் தக்க காரணமின்றி அந்த தொழுகையை விடுவது பெரும் பாவமாகும். நாட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எங்கு சென்றாலும் நோயாளியாக இருந்தாலும் என் நிலையிலும் அந்த தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் யாருக்கும் அனுமதி அளிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தை அடைந்த நேரத்தில் தன்னுடைய நாவில் இருந்து வார்த்தைகள் தெளிவில்லாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய காதை நபிகளாருடைய வாய்க்கு அருகாமையிலே கொண்டு சென்று நபிகளார் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய காதை கொடுத்து கேட்கிற நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை அஸ்வலா அஸ்வலா, தொழுகை 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 என்றே இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கவலையோடு இந்த உம்மத்தினர் மீது தொழுகையை பாரம் சாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ பல சிரமங்கள், துன்ப துயரங்கள் நமது நாட்டிலும் தான் உலகளாவிய ரீதியிலும் தான் நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய நாளாந்த புது விதமான அனர்த்தங்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், கஷ்டங்கள், கடன் சுமைகள், இவ்வாறாக உங்களுடைய மனநிம்மதியை போக்கக்கூடிய எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி, 2 ரக்அத் தொழுங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. துன்பங்கள் வருகிறதா, உங்கள் உள்ளங்களிலே கவலைகள் ஏற்படுகிறதா, நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, பொறுமை காத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் அவனுடைய உதவியை தேடுங்கள் தொழுகையின் மூலமாக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுது கொள்ள வேண்டிய ஒரு கடமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தொழுகை விடுவது பெரும் பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழுகையிலே நாங்கள் 3 கட்டங்களை நாங்கள் எதிர்நோக்கின்றோம். முதலாவது கட்டம் ருக்கூ, 2ஆம் கட்டம் சுஜூத், முதலாவது கட்டம் நிலை, 2ஆம் கட்டம் ருக்கூ,
மூன்றாவது கட்டம் சுஜூத். இந்த 3 கட்டங்களை நாங்கள் தொழுகையிலே அனுபவிக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்திலே இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு தொழுகைதான் மிஅராஜுடைய கட்டங்கள் என்று சொன்னார்கள். நான் 3 கட்டங்களாக மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டேன் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் முதலாவது கட்டம், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து முதலாவது வானம் வரைக்கும் 2ஆம் கட்டம், 3ஆவது கட்டம் இருக்கிறது. சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமாக நெருங்கினார்களே அந்த கட்டம். ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை மிக மிக நெருங்குகின்றான். அதைவிட அல்லாஹ்வை ஒரு அடியான் நெருங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எதிலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சுஜூதுக்கு சென்றால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்தில் கேளுங்கள். உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் சுஜூத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் செய்கின்ற ஒரு சுஜூதின் மூலமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாம் செய்கின்ற ஒரு சுஜூதை பார்த்து ஷைத்தான் தன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டு விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த மிஅராஜின் மூலமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் கண்ணியப்படுத்தினார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த அறியாமை காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் சொல்லாலும் செயலாலும் நபிகளாரை துன்புறுத்தினார்கள், உள்ளத்தை புண்படுத்தினார்கள். சந்ததியற்றவர் என்ற வார்த்தைகளை சொல்லி நபிகளாரை நோவினைப்படுத்தினார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா தன்னின் பக்கமாக தன் ஹபீபை அழைத்தான். அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை கொடுத்தான். தொழுகை வந்ததற்கு பிறகு, கிடைத்ததற்கு பிறகு சஹாபாக்கள் தன் வாழ்க்கையில் அடைந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அது எல்லையற்றது. ஏனென்றால் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நேருக்கு நேராக முன்னிறுத்தி கேட்கக்கூடிய ஒரு ஊடகமாக அல்லாஹ் இந்த தொழுகையை கொடுத்தானா இல்லையா? இறைவா, நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். என்னுடைய வணக்கம், என்னுடைய அமல் எல்லாமே உனக்குத்தான் உரியது. எனக்கு நீ உதவி செய்வாயாக. என் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நீ போக்குவாயாக. நான் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் என்று ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு ஊடகமாக அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஆக சஹாபாக்கள் தொழுகை கிடைத்த நேரத்திலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். சஹாபாக்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய சிறுவர்கள், பெண்கள் கூட இந்த தொழுகையின் வருகையை கொண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். மிஅராஜின் போது அல்லாஹு தஆலா சில சுவர்க்கத்தின் காட்சிகளையும் நரகத்தின் காட்சிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்தான். சில மக்களுடைய தலைகள் எல்லாம் நரகத்தின் காட்சியை பார்க்கிறார்கள், பெரும் பெரும் கற்களினால் அடித்து நொறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இவர்களுடைய தலைகள் எல்லாம் ஏன் அடித்து நொறுக்கப்படுகிறது என்று கேட்ட நேரத்தில் இவர்கள் தொழுகைக்குரிய நேரத்திலே தொழாமல் சோம்பேறிகளாக இருந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, யாரெல்லாம் தொழுகையை பாரமாக நினைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருட்டாக இருக்கும், நெருக்கடியானதாக இருக்கும். மறுமையில் கபருடைய வாழ்க்கையிலும் பல நெருக்குதல்களை, கஷ்டங்களை, துன்ப துயரங்களை, இருள்களை அவர்கள் மன்னரை வாழ்க்கை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதனை பல நபிமொழிகள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றன. வாழ்க்கையில் முன்னேற்றம், தொழிலிலே பரக்கத், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமா? நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அல்லாஹ்வுக்காக இந்த உடம்பை, இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அவனுக்காக சுஜூது செய்கின்ற இந்த தொழுகையை நாம் மேற்கொள்ளுகிற நேரத்தில் எம் வாழ்க்கை இந்த உலகத்திலே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும், ஆஹிராவிலே சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும். நரகத்தின் காட்சிகளில் இன்னும் ஒன்றை கண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். சில மக்கள் தங்களுடைய நகங்களினால் தங்கள் நெஞ்சுகளையும் முதுகுகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மன்ஹா உலாஇ யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இந்த மக்கள் யார்? தங்கள் கைகளினாலே தங்களுக்கு நோவினை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் தான்
புறம் பேசி பேசி மற்றவர்களுடைய மாமிசத்தை உண்டவர்கள் என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அபூ தாவூத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சுவர்க்கத்தை எட்டி பார்க்கிறார்கள். சுவர்க்கத்திலே அதிகமாக ஏழைகள் இருப்பதை பார்க்கிறார்கள். அந்த சுவர்க்கத்திலே பலகீனமான மக்கள் இருப்பதை பார்க்கிறார்கள். நரகத்தை எட்டி பார்க்கிறார்கள். அங்கே அதிகமாக பெண்கள் இருப்பதை பார்க்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கான காரணங்கள், இதற்கான விடயங்கள் அதிகமாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையில் தந்திருக்கக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கை என்பது நாம் நிரந்தரமான முடிவுகள் இல்லாத அந்த உன்னதமான ஆகிராவுடைய பயணத்தை நாம் சுவர்க்கத்துடைய பயணமாக அமைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரஜபுடைய மாதம் கண்ணியங்கள் நிறைந்த மாதம், அடுத்து வருகின்ற மாதங்கள் சிறப்புகள் நிறைந்த மாதங்கள் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. கடந்த பல வருடங்களாக நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, சில அடையாளங்களை கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவை நாம் நேரத்திற்கு தொழுது கொள்வோம். எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இள வயதிலே மரணங்களை சம்பவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பல இளைஞர்கள் எல்லாம் எம்மை விட்டு மரணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திடீர் மரணங்கள் அதிகரித்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே மலக்கல் மௌத்தர்கள் எப்போது வருவார்கள் என்பதை நாம் அறிய மாட்டோம். வருகின்ற நேரத்தில் சந்தோஷமாக அந்த ரப்பை நாம் சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுக்கு விருப்பமுள்ள நல்லடியார்களாக இந்த பூமியில் வாழ்ந்து அவன் விரும்பக்கூடிய வகையிலே மரணத்தை தழுவி உன்னதமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வதற்கு நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அந்த ரஹ்மான் அருள் பாலித்தல்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரையே வாழுகின்ற கபராளிகளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமலானை இந்த வருடத்திலும் அடைந்து பகலெல்லாம் நோன்பு நோற்றி இரவெல்லாம் நின்று வணங்கி உன்னுடைய மேலான ரஹ்மத்தையும் உன்னதமான மகிபிரத்தையும் சுவன பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் முழு முஸ்லிம் சமூகத்தினருக்கும் யா அல்லாஹ் நீ அருள் பாலித்தல்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. நீண்ட காலம் வாழ்ந்து அதிகமாக அமல் செய்து உன்னை சந்திக்கக்கூடிய கண்ணியமான மௌத்